ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் பேல் பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பூரி, நல்லா அவிச்ச உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, க்ரீன் சட்னி, டாமரின் சட்னி, ரெட் சட்னிக்கு பதிலாக நம்ம ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சேவ், நைலான் சேவ் வந்து பிளெயின் சேவாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம், அதோட உப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இதில் வந்து 2 கப் பொரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து க்யூபாக கட் பண்ணி நீங்கள் தனியாக தண்ணியில் அவிச்சிக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். இது ஜஸ்ட்டு கடிப்படுற தன்மை இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, நல்ல புளிப்பாக. ரெட் சட்னி இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அடுத்தது வந்து க்ரீன் சட்னி, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதோட 1/4 டீஸ்பூன் வந்து நான் வந்து ட்ரைடு மேங்கோ பவுடர் சேர்த்துருக்கேன், அமெச்சூர் பவுடர். இது வந்து ஒரு நல்ல புளிப்பு தன்மைக்காக. அடுத்தது வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை. இதுக்கப்புறம் டாமரின் டேட்ஸ் சட்னி, அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் புளிப்பு தன்மையாகவும் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமெச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளெயின் சேவ் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப விகரஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நீங்கள் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வானலில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட் ஈரப்பதத்தோடு இருக்கும். ஸோ அப்போயே நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு பேல் பூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்போ வேணுமோ நம்ம ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சேவோ இல்லை வந்து பப்பட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம உடச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கஷ்டமே கிடையாது, டக்குன்னு வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது மிக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாகி ஆகிடும். ஸோ பொரியும் கிறிஸ்பாக இருக்கணும். மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்ணும், அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.